வெண்முரசு. பிரயாகை 38. பகுதி 8. மழைப்பறவை 3. வாசிப்பது சந்தீப். அந்தப்புரத்துக்கு வெளியே இருந்த குந்தியின் அரசவை கூடத்தில் அணுக்கச்சேடி பத்மை வந்து வணங்கி அரசி எழுந்தருள்கிறார்கள் என்று அறிவித்தாள். தருமன் எழுந்து பணிவாக நின்றான். கிருஷ்ணனின் முகத்தில் கேலி தெரிகிறதா என்று அர்ஜுனன் ஓரக்கண்ணால் பார்த்தான். புதிய இடத்துக்கு வந்த குழந்தையின் பணிவும் பதற்றமும் தான் அவன் முகத்தில் தெரிந்தன. முகப்புச்சேடி மார்த்திகாவதியின் சிம்ம இலச்சினை பொறித்த பொன்னாலான கொடிக்கோலுடன் வர அவளுக்குப் பின்னால் மங்கல இசை எழுப்பும் சேடியர் வந்தனர். நிமித்தச்சேடி வலம்புரிச்சங்கு ஊதி அரசி எழுந்தருள்வதை முறைப்படி அறிவித்தாள். மங்கலத்தாலம் ஏந்திய சேடியர் இடப்பக்கமும் தாம்பூலமேந்திய அடைப்பக்காரி வலப்பக்கமும் பின்னால் வர குந்தி மெல்ல நடந்து வந்தாள். அவளுக்குப் பின்னால் சாமரமும் சத்திரமும் ஏந்திய சேடியர் வந்தனர். குந்தி வெண்பட்டாடையால் கூந்தல் மறைத்து நடந்து வந்தாள். அவள் அமர்வதற்காக வெண்பட்டு விரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருந்த பீடத்தை பத்மை இன்னொரு முறை சரிசெய்தாள். குந்தி அமர்ந்து கொண்டதும் தருமனும் பீமனும் வணங்கினர். கிருஷ்ணன் அதன் பின் வணங்க அர்ஜுனன் மெலிதாக தலை வணங்கிய பின் அனைவருக்கும் பின்னால் சென்று நின்று கொண்டான். அஸ்தினபுரியின் சக்கரவர்த்தினிக்கு யாதவர்குலத்தின் வணக்கம். நெடுநாட்களுக்கு முன் நிமித்திகர் ஒருவர் தங்கள் பிறவி நூலை கணித்து தேவயானையின் அரியணையில் தாங்கள் அமர்வீர்கள் என்றார் என்று எங்கள் கதைகள் சொல்லுகின்றன. தேவயானியின் மணிமுடி என்ற பெயர் இப்போது மறைந்து அது குந்திதேவியின் மணிமுடி என்றே அறியப்படுகிறது என்ற செய்தியை இப்போது நகருக்குள் நுழைவதற்குள் அறிந்தேன் என்றான் கிருஷ்ணன். பாரதவர்ஷத்தின் பதாகை அஸ்தினபுரி. அதன் இலச்சனையாக மார்த்திகாவதியின் இளவரசி அமர்ந்திருப்பதை யாதவர்களின் நல்லூழ் என்றே சொல்ல வேண்டும். குந்தி கண்களில் சிறிய தத்தளிப்புடன் உதடுகளை அசைத்தாள். ஆனால் அவன் சொல்லிக் கொண்டே சென்றான். முகத்தில் பெரும்பரவசமும் சிறு குழந்தைகளுக்குரிய எழுச்சியும் இருந்தன. நான் இங்கு வரும் வரைக்கும் கூட அதன் சிறப்பென்ன என்று அறிந்து கொள்ளவில்லை. இந்நகரமே தங்கள் கொடிக்கீழ் தங்கள் கோலை நம்பி இருக்கிறதென்று அறிந்தபோது கிழக்குக் கோட்டை வாயிலில் நின்று அழுதேன் என்றான். நெடுங்காலமாக யாதவகுலம் அரசுக்கும் ஆட்சிக்குமாக போராடி வருகிறது. சென்ற யுகத்தில் ஹேகய குலத்து கார்த்தவீரியனின் கோல் இமயம் முதல் விந்தியம் வரை நிழல் வீழ்த்தியது என்ற கதைகளை கேட்டிருக்கிறேன். இந்த யுகத்தில் அப்படி ஒரு வெற்றி தங்கள் வழியாக நிகழ வேண்டுமென நூல்கள் சொன்னது நிகழ்ந்திருக்கிறது. குந்தியின் விழிகள் அரைக்கணம் அர்ஜுனனை வந்து தொட்டுச் சென்றன. அவள் கிருஷ்ணனின் பேச்சை நிறுத்த விரும்புகிறாள் என்பது அவள் உடலில் இருந்த மெல்லிய அசைவால் தெரிந்தது. ஆனால் ஒருவன் ஒவ்வொரு கருத்துக்கும் பேச்சின் ஒலியையும் விரைவையும் இடைவெளியே விடாமல் கூட்டிச் சென்றான் என்றால் அவனை நிறுத்த முடியாது என்று அர்ஜுனன் உணர்ந்தான். யாதவர்கள் இன்று சிதறி பறந்திருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் ஒரு பெயரால் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அஸ்தினபுரி எங்கள் அரசு என்று அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள். சந்தையிலோ மன்றிலோ யாதவனுக்கு இன்று இருக்கும் மதிப்பு என்பது தாங்களே. யாதவர் என்பது ஒரு உலோகத் துண்டு, அதை நாணயமாக ஆக்குவது அதிலிருக்கும் குந்திதேவி என்னும் இலச்சினை. அவன் சொற்கள் அவளைச் சூழ்ந்து கொண்டே சென்றன. பேரரசியே, இன்று அத்தனை துயரங்களில் இருந்தும் யாதவர்கள் விடுதலை ஆகிவிட்டனர். சில இடங்களில் கொற்றவைக்கு அருகே குந்திதேவியின் சிலையை வைத்து அவர்கள் நித்தம் மலர் வழிபாடு செய்கிறார்கள். ஆம், நான் அது சற்று முறைமீறியதென்று அறிவேன். ஆனால் யாதவர்களின் உள்ளத்தின் இயக்கத்தை புரிந்து கொண்டால் அதை நாம் பொறுத்துக் கொள்ள முடியும். நூற்றாண்டுகளுக்குப் பின் இன்றுதான் அவர்கள் பற்றிக்கொள்ள ஒரு கொழுகொம்பு கிடைத்திருக்கிறது. இன்றுதான் அவர்களுக்கு மண்ணில் ஒரு மானுட தெய்வம் அமைந்திருக்கிறது. இன்றுதான் இரையாற்றல்களின் வாளாக மண்ணில் திகழும் ஓர் அரசி அவர்களுக்கென அமைந்திருக்கிறார்கள். கிருஷ்ணன் நகைத்தான். அதிலுள்ள மெல்லிய வேடிக்கையையும் காண்கிறேன். பேரரசி என்ற சொல் இன்று ஒருவரையே குறிக்கிறது. பலராமரும் நானும் மட்டும் அல்ல, வசுதேவரும் தேவகியும் கூட அச்சொல்லைத்தான் பயன்படுத்துகின்றனர். ஏன் முதியவரான சூரசேனர் கூட என்னிடம் பேரரசியை நான் வணங்கியதாகச் சொல் என்றுதான் சொன்னார். அவரது அனைத்து மைந்தர்களும் அச்சொல்லை அவர் சொல்லும்போது உடனிருந்தனர். அவர்களுடன் அவர்களின் மைந்தர்களும் இருந்தனர். அவர்கள் பேரரசி என்ற பெயரைத்தான் அறிகிறார்கள்.
அதனுடன் இணைந்துள்ள பெரும் புராணக் கதைகளை அறிகிறார்கள். அந்த அரசி ஒரு யாதவ பெண் என்பதை அவர்களால் எண்ணிப் பார்க்கக்கூட முடிவதில்லை. அதில் வியப்பதற்கென்ன உள்ளது என்று குலப்பாடகர் களமர் சொன்னார். மண்ணில் பிறந்த துருவன் விண்ணுக்கு மையமாக அமைந்திருப்பதையும்தான் காண்கிறோமே என்றார். ஆம், அனைவருமில்லை. ஏனென்றால் மானுட உள்ளம் அத்தனை கீழ்மை கொண்டது. ஒளியூற்றான சூரியனிலேயே கரும்புள்ளிகள் உண்டு என்று வாதிடுபவர்கள் அவர்கள். மார்த்திகாவதியின் குந்தி போஜரின் அரசியும் தங்கள் சிற்றன்னையுமாகிய தேவவதியே போன்றவர்கள். ஆம், அவர்கள் தங்களைப் போன்ற ஒருவரால் எவ்வகையிலும் பொருட்படுத்தத் தக்கவர்கள் அல்ல. பேரரசின் உள்ளத்தில் அவரது முகமோ பெயரோ இருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அவர் ஒரு நாட்டுக்கு அரசி. யாதவர் குலச்சபைகளில் அவர் எழுந்து பேச முடியும். பேரரசியான தாங்கள் இங்கே உண்மையில் ஒரு பாவையே என்றும் உண்மையான அதிகாரமேதும் தங்களுக்கு அளிக்கப்படவில்லை என்றும் சொல்லும் கீழ்மையும் துணிவும் அவருக்கு இருந்தது. ஆம், அதைக் கேட்டு யாதவர் சபைகளில் மூத்தோர் சினந்து எழுந்துவிட்டனர். கைகளை நீட்டிக்கொண்டு கூச்சலிட்டனர். ஆனால் தேவவதியைப் போன்றவர்களுக்கு அவர்களின் சிறுமையே ஒரு ஆற்றலை அளிக்கிறது. பேரரசியாகிய தாங்கள் உண்மையில் அஸ்தினபுரியில் ஒரு பொன்முடியும் பொற்கோலும் அளிக்கப்பட்டு அந்தப் புறப்பாவையாக அமரச் செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் என்றார். க்ஷத்திரியர்கள் 100 தலைமுறைகளாக நாடாண்டவர்கள். அவர்கள் நடுவே இவள் என்ன செய்ய முடியும்? எளிய யாதவர்களிடம் இவளுடைய அரசு சூழ்தல் வியப்பேற்படுத்தலாம். அவர்கள் அதை சிறுமியின் விளையாட்டாகவே எண்ணி நகைப்பார்கள் என்றார். நான் எழுந்து அந்தப் பேச்சு எத்தனை கீழ்மை கொண்டது என்று சொன்னேன். யாதவர்களின் காவல் தெய்வத்தைப் பற்றி அச்சொற்களை சொன்னமைக்காக அந்நாக்கை இழுத்து அறுத்தாக வேண்டும் என்றேன். ஆனால் யாதவ சபையில் அச்சொற்களுக்கு ஒரு மெல்லிய செல்வாக்கு உருவாவதை சற்று கழித்தே கண்டேன். தேவவதி உரக்க கை நீட்டி, நான் கேட்கிறேன், யாதவர்களின் மதுராவை கீழ்மகனாகிய மலைக்குரவன் வென்று எரியூட்டிய போது எங்கே போனாள் உங்கள் பேரரசி என்றார். ஹேகயகுலத்து கார்த்தவீரியன் இருந்த அரண்மனையும் கட்டிய கோட்டையும் இடிக்கப்பட்டபோது நகரம் 12 நாட்கள் நெய்யில் நின்றிருந்தபோது உங்கள் அரசி என்ன செய்தாள்? அரண்மனையில் இருந்து அன்னம் உண்டு மகிழ்ந்திருந்தாளா? ஏன் இன்று கூட மதுரா காட்டுவாசிகளால் ஆளப்படுகிறது? அவள் என்ன செய்யப் போகிறாள் என்றார். அச்சொற்களைக் கேட்டு யாதவ சபை அமைதி கொண்டதைக் கண்டேன். என்னால் தாழ முடியவில்லை. அந்த அமைதியே ஓர் அவமதிப்பல்லவா? நான் பேரரசியர் பாரத வருஷம் முழுவதையும் கருத்தில் கொண்டே முடிவுகள் எடுக்க முடியும் என்றேன். ஆனால் தேவவதி அரசி என்பதையே மறந்து எளிய யாதவ பெண் போல வெறிகொண்டு கூந்தலைச் சுழற்றிக் கட்டியபடி சபை நடுவே வந்து உரக்கக் கூவினார். ஆம், அதை நம்புகிறேன். அப்படித்தான் இருக்கும். ஆனால் அது அவள் முடிவல்ல. அவள் சிறுமியாக கன்றுமேய்த்து வாழ்ந்த மதுவனத்தில் அவள் விளையாடிய மரப்பாவைகளைக் கூட தெய்வங்களாக வைத்து ஆலயங்கள் அமைத்திருக்கிறீர்கள். அவள் நடந்த மண், அமர்ந்த பாறை என்று நினைவு கூர்கிறீர்கள். அனைத்தையும் மிலேச்சன் எரித்து அழித்தானே. அவனுடைய வெறிநடம் அங்கு நடந்ததே. அது எவருக்கு எதிரான போர்? அது யாதவர்களுக்கு எதிரான போர் அல்ல, அது அவளுக்கு எதிரான அறைகூவல். அவள் அந்த அறைகூவலை ஏற்றாளா? நான் கேட்க விரும்புவது அதையே. அவள் என்ன செய்தாள் என்று கூவினார். அவையில் எழுந்த தேவவதியின் குரலை இன்றும் கேட்கிறேன். அவள் ஒன்றுமே செய்யவில்லை. ஒரு எளிய வேடன் அவளை அவமதித்தான். அவள் நெஞ்சில் தன் கீழ்மை கொண்ட காலை வைத்து மிதித்து அவள் முகத்தில் உமிழ்ந்தான். அவள் குலத்தை நாட்டை பெயரை இழிவின் உச்சம் நோக்கிக் கொண்டு சென்றான். அதே சூதர்கள் பாடாமலிருப்பார்களா? பாரத வருஷத்தின் வரலாற்றில் என்றும் அது காயாத எச்சில் கோழை போல விழுந்து கிடக்கும். அவள் என்ன செய்தாள் என்று கூவிய பின் சிரித்தபடி என்ன செய்தாள் என்று சொல்கிறேன். அவள் சென்று அந்த விழியிழந்த அரசரிடம் அழுது மன்றாடியிருப்பாள். ஒரு சிறிய படையை அனுப்பி யாதவர்களுக்கு உதவியது போல ஒரு நாடகத்தையாவது நடிக்கும்படி கண்ணீர் விட்டு கதறி கோரியிருப்பாள். அவர்கள் சுழற்றிச் சுழற்றி சில அரசியல் சொற்களைச் சொல்லி அவளை திருப்பி அனுப்பியிருப்பார்கள். அவர்கள் படைகளை அனுப்புவார்கள் என்று சொன்னார்களா மாட்டார்கள் என்று சொன்னார்களா என்று கூட அவளுக்கு புரிந்திருக்காது. அவளுடைய மொழியறிவும் நூலறிவும் யாதவர்கள் நடுவேதான் பெரியது.
ஊருக்குள் பாறை போல. அங்கே இருப்பவை இமயமுடிகள் என்றார். அவை முழுக்க அதை ஏற்று அமைதி கொள்வதைக் கண்டேன். தேவவதி இகழ்ச்சியுடன் அவள் இந்நேரம் அமைதி கொண்டிருப்பாள். அவளுக்கு பட்டாணிகளும் வைர அணிகளும் அளித்திருப்பார்கள். மேலும் சில அரச மரியாதைகளை அளிக்க ஆணையிட்டிருப்பார்கள். மேலும் ஒரு சங்கு அவள் நடந்து செல்லும்போது ஊதப்படும். மேலும் ஒரு சேடி அவளுக்கு முன்னால் முரசறைந்து போவாள். எளிய யாதவ பெண். என்ன இருந்தாலும் காட்டில் கன்று மேய்த்து அலைந்தவள். அதிலேயே நிறைவடைந்திருப்பாள். யாராவது சூதனை அனுப்பி நீயே பாரத வருஷத்தின் அரசி என்று அவள் முன் பாடச் செய்தால் மகிழ்ந்து புல்லரித்திருப்பாள் என்றார். எங்களை நோக்கி குந்தி அஸ்தனபுரியின் பாவை அரசி அல்ல, நாம் அவளை அரசி என்று சொல்லக்கூடாது, நம் எதிரிகள் சொல்ல வேண்டும். நம் எதிரிகளான அரசர்கள் அப்படி எண்ணவில்லை. அஸ்தனபுரியின் பணிப்பெண் என்றே நினைக்கிறார்கள். கூர்ஜரத்தின் அரசன் அவளை அப்படிச் சொன்னான் என்று என் ஒற்றர்கள் சொன்னார்கள். அவன் பேரரசன் சொல்லலாம். ஆனால் மலைவேடனாகிய ஏகலவ்யனும் அதையே எண்ணுகிறான் என்றால் அதன் பின் நாம் ஏன் அவளை அரசி என்கிறோம்? அதை சொல்லிச் சொல்லி நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்ள வேண்டாம் என்றார். நான் சொல்லிழந்து நின்றேன். ஒரு மூத்தவர் கை நீட்டி, கரியவனே, நீ சொல், கூர்ஜரத்தின் அரசன் அப்படி சொன்னது உண்மையா என்றார். நான் தலை குனிந்தேன். ஏனென்றால் அவன் சொன்னது அரசவையில் வைத்து. அதை நம்மால் மறைக்க முடியாது. என்னால் ஒன்று மட்டுமே சொல்ல முடிந்தது. நான் தேவவதியிடம் சொன்னேன், அரசியே, நான் சென்று பேரரசியின் கால்களில் விழுகிறேன். பேரரசியின் கோலை சரண் அடைகிறேன். எந்தப் பேரரசியும் நம்பி வந்தவர்களை கைவிடுவதில்லை. தேவவதி நகைத்து, போ, போய் அவளுடைய ஊட்டில்லத்தில் எண்வகை உணவை உண்டுவிட்டு வா. அவளால் அதை மட்டுமே ஆணையிட முடியும் என்றார். அப்போது எனக்கு என்னதான் தோன்றியதோ தெரியவில்லை. என் நெஞ்சில் அரைந்து வெறிகொண்டு கூவினேன். நீங்கள் இப்போது குறை சொன்னது பாரத வருஷத்தின் யாதவப் பேரரசியை மட்டும் அல்ல, என் அத்தையை, விருஷ்டைகுலத்தின் பதாகையை. இச்சொற்களைச் சொன்னதற்காக நாளை இதே அவையில் போஜர்கள் தலை குனிய வேண்டியிருக்கும் என்றேன். அவையில் நின்று அரை கூவினேன். நான் சென்று அஸ்தனபுரியின் பெரும்படையுடன் வருகிறேன். மதுரா மீது யாதவர்களின் கொடி பறக்கும்போது மீண்டும் இதே குலச்சபையில் எழுந்து நின்று இப்போது அரசி தேவவதி சொன்ன சொற்களைக் கேட்கிறேன். அவர் தன் கூந்தலை வெட்டிக்கொண்டு சபை முன் வந்து நின்று விருஷ்டைகளின் குந்திதேவி பாரத வருஷத்தின் சக்கரவர்த்தினி என்று சொல்ல வேண்டும். செய்ய முடியுமா? அரை கூவுகிறேன். செய்ய முடியுமா என்றேன். தேவவதி எழுந்து இகழ்ச்சியுடன் நகைத்து, சரி, அடுத்த சபை கூடலுக்கு நீ மதுராவை அஸ்தனபுரியின் உதவியுடன் வென்று வராவிட்டால் சேலை அணிந்து வந்து நின்று எங்கள் குலத்தின் அரசி ஒரு அரசகுலப் பணிப்பெண் என்று சொல்ல வேண்டும். சொல்வாயா என்றார். நான் ஆம் சொல்கிறேன், சொல்கிறேன் என்றேன். அந்த அவையில் நான் சொன்னவை என் சொற்கள் அல்ல, அவை விருஷ்டைகுலத்தின் மண்மறைந்த மூதாதையரின் குரல்கள். அவர்கள் விண்ணில் நின்று தவிக்கிறார்கள். அவர்களின் குலம் இழிவடைந்து அழியுமா வாழுமா என்று கண்ணீருடன் கேட்கிறார்கள். நான் அதன் பின் அங்கே நிற்கவில்லை. நேராக தங்களை நோக்கி வந்தேன். கிருஷ்ணன் கூப்பிய கைகளை எடுத்து கண்களை துடைத்துக் கொண்டான். தூது முடிந்துவிட்டது என்று அர்ஜுனன் உணர்ந்த கணம் பீமனின் புன்னகைக்கும் விழிகள் வந்து அவன் கண்களை தொட்டுச் சென்றன. ஒரு சொல் கூட பேசாமல் குந்திதேவி தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அறைக்குள் திரைச்சீலைகளை அசைக்கும் காற்றின் ஓசை மட்டுமே கேட்டது. தருமன் ஏதோ பேச உதடுகளை பிரிக்கும் ஒலி கேட்டதுமே இளைய யாதவன் குழந்தைகளுக்குரிய மெல்லிய திக்கல் கொண்ட குரலில், இங்கே மூத்த இளவரசர்தான் விதுரரிடம் பேசி முடிவுகளை எடுப்பதாகச் சொன்னார்கள். ஆகவேதான் இதையெல்லாம் முன்னரே அவரிடம் சுருக்கமான வடிவில் சொல்லிவிட்டேன் என்றான். தருமன், ஆனால் என பேசத் தொடங்க குந்தி கையசைவால் அவனை நிறுத்தினாள். அர்ஜுனன் கிருஷ்ணனையே நோக்கிக் கொண்டிருந்தான். முதராச்சிறுவன் போன்ற பரபரப்பான சொற்களில் தொடர்ச்சியாக அவன் பேசிக் கொண்டிருக்கும்போது இதென்ன இவனுக்கு தூது முறையே தெரியாதா, கன்று மேய்க்கும் யாதவன் போல பேசுகிறானே என்றுதான் அவன் எண்ணினான். தொடர்பற்றது போல
நினைவுக்கு வந்தவற்றின் ஒழுங்கில் என சொல்லப்பட்ட அச்சொலோட்டம் முடிந்ததும் அது மிகச்சரியான இடத்துக்கு வந்திருப்பதை திகைப்புடன் உணர்ந்தான். திரும்ப அதை நினைவில் ஓட்டிப் பார்க்கையில் ஒவ்வொரு சொல்லும் மிக மிக கூரிய நுண்ணுணர்வுடன் எண்ணிக் கோர்க்கப்பட்டிருப்பதை அறிந்தான். குந்தி இனி செய்வதற்கேதுமில்லை. இளைய யாதவன் அவளுக்கு அளித்த தோற்றத்தைச் சூட அவள் மறுக்கலாம். அவள் உண்மையில் யாரோ அங்கே சென்று நிற்கலாம். அவளால் அது முடியாது. அங்கே அந்த அவையில் கூட அப்படி நிற்க முடியும், யாதவ சபையில் தேவவதி முன் நிற்க முடியாது. ஆயினும் கூட ஒருவேளை குந்தி மீறிச் செல்லலாம். ஒரு சிறிய வாய்ப்பு இருக்கிறது. அவள் உள்ளத்தில் ஓடுவதென்ன? அர்ஜுனன் குந்தியின் முகத்தையே நோக்கிக் கொண்டிருந்தான். வெண்ணிறமான வட்டமுகத்தில் பெரிய விழிகளின் இமைகள் சரிந்து சிறிய செவ்வதடுகள் அழுந்து இருக்க அவள் ஒரு சிறுமி போலிருந்தாள். குந்தி அசைவின் ஒலியுடன் நிமிர்ந்து அமர்ந்து மிக மெல்லிய குரலில் பார்த்தா என்றாள். அர்ஜுனன் தலைவணங்கினான். நீ நம் படைகளில் முதன்மையான வில்லாளிகளின் அணிகளைக் கூட்டிக்கொள். சென்று மதுராவையும் மதுவரத்தையும் வென்று அத்தனை விலைச்சர்களையும் கொன்று வா. ஒருவர் கூட விடப்படலாகாது. அவர்கள் சமரசத்துக்கோ சரண் அடையவோ வந்தாலும் ஏற்கக்கூடாது. அத்தனை பேரின் மூக்குகளும் வெட்டப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட வேண்டும். என் காலடியில் அவை குவிய வேண்டும். அவற்றைக் கொண்டு இங்கே ஒரு சதுரசாந்தி வேள்வியை நான் செய்யவிருக்கிறேன். அர்ஜுனன் புன்னகையை உதடுக்குள் அழுத்தி ஆணை என்றான். பேரரசி, எனக்கு ஒரு வரமருள வேண்டும். அர்ஜுனன் ஏகலவ்யனை மட்டும் விட்டு வைக்கட்டும். நான் அவனை என் கையால் கொல்ல வேண்டும். இல்லையேல் என் குலப்பழி நீடிக்கும் என்று கிருஷ்ணன் கைகூப்பினான். குந்தி புன்னகை செய்து, ஆம், அவன் உயிரை உனக்கு அளிக்கிறேன். விருஷ்டைகளின் பழியும் நிறைவேறட்டும். அர்ஜுனா, எவர் மேலும் எவ்வகையிலும் கருணை காட்ட வேண்டியதில்லை என்றாள். மதுராவை வென்றபின் கூர்ஜரனின் எல்லைகளை அழி. முடிந்தால் அவன் இளவரசர்களில் ஒருவனைக் கொல். அவன் தலைநகர் நோக்கிச் செல். அவன் தன் கையாலேயே எனக்கு ஒரு திருமுகம் எழுதி அனுப்ப வேண்டும். அதில் பாரதவர்ஷத்தின் யாதவ சக்கரவர்த்தினியாகியாகி எனக்கு அவன் தெற்கு கூர்ஜரத்தின் நிலங்களை பாதகாணிக்கையாக அளித்திருக்க வேண்டும். அர்ஜுனன் ஆணை என்றான். கிருஷ்ணன் பேரரசியாரின் சொற்களை இப்போதே அரசாணையாக உரிய இலச்சனையுடன் வெளியிட்டால் நாங்கள் இன்றே கிளம்பிவிடுவோம் என்றான். தருமன் ஏதோ சொல்லப்போக கிருஷ்ணன் திருதராஷ்டிர மன்னரிடம் கலந்து ஆணையிட வேண்டுமென்றால் நான் காத்திருக்கிறேன் என்றான். குந்தி அவனை திரும்பி நோக்கியபின், தருமா, ஓலையை எடுத்து ஆணையை எழுது என்றாள். ஆணை என்றபின் தருமன் வெளியே ஓடி சேவகனிடம் ஓலையை கொண்டு வரச் சொன்னான். அவன் உடல் பதறிக் கொண்டிருப்பதையும் முகம் சிவந்திருப்பதையும் அர்ஜுனன் புன்னகையுடன் நோக்கினான். கிருஷ்ணன் தளகர்த்தர்களிடம் தாங்களே தங்கள் சொல்லால் ஆணையிட்டால் மேலும் நிறைவடைவேன் என்றான். அது இங்கு வழக்கமில்லை. மேலும் தளகர்த்தர்கள் என்று தருமன் சொல்லத் தொடங்க, மூத்த பாண்டவரே, நான் இங்கு வரும்போதே வாயிற் சேவகர்களிடம் தளகர்த்தர்களை பேரரசி அழைக்கக்கூடும் என்று சொல்லியிருந்தேன். வெளியே அவர்கள் நின்றிருக்கிறார்கள் என்றான். இப்போதே அவர்களை அழைக்க முடியும். பேரரசியின் சொற்கள் அவர்களை ஊக்கப்படுத்தும் அல்லவா? பீமன் அவனை மீறி மெல்ல சிரித்துவிட்டான். அர்ஜுனன் திரும்பி பீமனை கடிந்து நோக்க அவன் பார்வையை விலக்கினான். கிருஷ்ணன் வெளியே சென்று சேவகர்களிடம் படைத்தலைவர்களை வரச்சொல் என்றான். சேவகன் ஓலையைக் கொண்டுவர தருமன் மணைப்பலகையை மடியிலேயே வைத்து எழுத்தாணியின் மெல்லிய ஓசை கேட்க ஆணையை எழுதினான். நத்தை இலையுண்ணும் ஒலி என அர்ஜுனன் எண்ணிக்கொண்டான். எழுதி முடித்து ஓலையை குந்தி வாங்கி வாசித்து நோக்கிவிட்டு அவளுடைய இலச்சினையை பதித்துக் கொண்டிருக்கையில் தளகர்த்தர்களான ஹிரண்யபாகவும் வீரநகரும் வந்து வணங்கி நின்றனர். குந்தி அந்த ஓலையை அவர்களிடம் அளித்து ஆணையை வாசிக்கும்படி கையசைவால் ஆணையிட்டாள். அவர்கள் கண்களில் கணநேரம் குழப்பம் மின்னிச் சென்றது என்றாலும் எதையும் காட்டிக் கொள்ளவில்லை. வாசித்தபின் அவர்கள் தலைவணங்கினர். அவர்கள் செல்லலாம் என்பது போல கைவீசிக் காட்டிவிட்டு குந்தி எழுவதற்காக சேடிக்கு கை காட்டினாள். சேடி அவள் மேலாடையை எடுத்தாள். கிருஷ்ணன் கைகூப்பி அருகே சென்று, பேரரசிக்கு ஒரு விண்ணப்பம். தாங்கள் இதுவரை அஸ்தினபுரியின் பேரரசியென எனக்கு காட்சியளித்தீர்கள்.
நான் வந்தது இதற்காக மட்டும் அல்ல, என் தந்தையின் கைகளைப் பற்றிக் கொண்டு மதுவரத்தில் அலைந்த என் அத்தை பிரதையை பார்ப்பதற்காகவும் கூடத்தான், என்றான். குந்தியின் முகம் விரிந்தது. புன்னகை செய்து, அதற்கென்ன, என்றாள். கிருஷ்ணன் அவளருகே சென்று தரையில் அவள் காலடியில் அமர்ந்து கொண்டு, அத்தை, நான் இதுவரை தங்களைப் போன்ற ஒரு பேரழகியைக் கண்டதில்லை, என்றான். குந்தி முகம் சிவந்து படபடப்புடன் தலை நிமிர்ந்து தளபதிகளை நோக்கினாள். அவர்கள் தலைவணங்கி வெளியே சென்றனர். அவர்கள் செல்வதை நோக்கிய பின் குந்தி பற்களைக் கடித்து, நீ என்ன மூடனா? எங்கே எதைச் சொல்வதென்று அறியாதவனா? என்றாள். அவள் கழுத்துக்கூட நாணத்தில் சிவந்திருந்தது. மூச்சிறைப்பில் தோள்களில் குழி விழுந்தது. பொறுத்தருள்க அத்தை. நான் மறந்துவிட்டேன். என்ன இருந்தாலும் எளிய யாதவன், என்றான் கிருஷ்ணன். என்ன பேச்சு இது? வேறேதாவது சொல், என்றாள் குந்தி. இல்லை, சிறுவயது முதலே உங்கள் அழகைப் பற்றிய விளக்கங்களைத்தான் கேட்டு வளர்ந்திருக்கிறேன். அவை எல்லாம் குலப்பாடகர்களின் மிகை என்று எண்ணினேன். அவர்களுக்கு அழகை சொல்லவே தெரியவில்லை என்று தங்களை நோக்கியதுமே நினைத்தேன். யாதவர்கள் என்னும் வனத்தில் தங்களைப் போல் ஒரு மலர் இனி மலரப்போவதில்லை, என்றான். குந்தியின் கண்கள் கனிந்தன. மெல்ல அவன் தலையில் கையை வைத்து மயிரை அழைந்தபடி, உன்னிடம் மூத்தவர் பலராமரின் சாயல் சற்றேனும் இருக்கும் என நினைத்தேன். நீ யாரைப் போல் இருக்கிறாய் தெரியுமா? என்றாள். கிருஷ்ணன், என் பெரிய தந்தையர் என்னைப் போல கரியவர்கள்தான், என்றான். இல்லை. உன் கண்கள் உன் பாட்டிக்குரியவை. என் அன்னை மரீஷை நல்ல கரிய நிறம் கொண்டவள். கருமை என்றால் மின்னும் கருமை. அவள் உடலில் சூழ இருக்கும் பொருட்களெல்லாம் பிரதிபலிக்கும் என்று கேலியாக சொல்வார்கள். நான் அன்னையின் கண்களை மறக்கவே இல்லை. வயதாக ஆகஸ்ட் அவை இன்னும் தெளிவாகத் தெரிகின்றன. அவை உன்னிடம் அப்படியே அமைந்திருக்கின்றன. என் வாழ்நாளில் உன்னைப் போல எனக்கு அண்மையானவன் எவரும் இருக்கப் போவதில்லை என்று உன்னைக் கண்டதுமே எண்ணினேன். ஆகவேதான் என்னை இறுக்கிக் கொண்டேன், என்றாள் குந்தி. மயக்கிவிட்டேன் அல்லவா? என்று சொல்லி அவள் கால்களில் தன் தலையை வைத்தான் கிருஷ்ணன். நீ சொன்ன சொற்களில் உள்ள மாயத்தை எல்லாம் நான் உணர்ந்தேன். பெரிய சிலந்தி வலையாகப் பின்னி என்னை சிக்க வைத்தாய். ஆனால் உன் வலையில் சிக்குவது போல எனக்கு இனிதாவது ஏது? என்றாள் குந்தி. உன்னை பார்க்கையில்தான் நான் அடைந்த பேரிழப்பு புரிகிறது. நான் உன் அத்தையென உன்னை இடையிலும் மார்பிலும் எடுத்துக் கொஞ்சியிருக்க வேண்டும். கோகுலத்தில் நீ வளர்வதை ஒற்றர்கள் சொன்னார்கள். அது கம்சனுக்கு தெரியக்கூடாதென்பதற்காகத்தான் நான் உன்னை அணுகவில்லை. ஆனால் என் ஒற்றர்கள் உன்னை பாதுகாத்தபடியேதான் இருந்தனர். உன்னைக் கொல்ல வந்த 100க்கும் மேற்பட்ட ஒற்றர்களை என் படைகள் கொன்று யமுனையில் மூழ்கடித்திருக்கின்றன. ஆம், யமுனையின் கங்காமுகத்தில் நாளுக்கு 3 சடலங்கள் எழும் என்று அக்காலத்தில் சொல்வார்கள், என்றான் கிருஷ்ணன். அது உங்கள் ஒற்றர்களால் செய்யப்படுவதென்றும் எந்தை நந்தகோபர் அறிந்திருந்தார் என்று அவன் சொன்னான். உங்களைப் பற்றி என் மூத்த அன்னை ரோகிணிதான் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் மேல் பொறாமையும் வியப்பும் உண்டு. குந்தி முகம் மலர்ந்து, ஆம், அவளும் நானும் ஒரு காலத்தில் களித்தோழிகள், என்றாள். அர்ஜுனன் அவர்களையே நோக்கினான். குந்தி கிருஷ்ணனை பரவசம் ததும்பும் முகத்துடன் குனிந்து நோக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவள் கால்களில் நன்றாகச் சேர்ந்து அமர்ந்து அவள் ஆடை நுனியைப் பற்றி கைகளால் சுழற்றியபடி சிறுவனைப் போலவே பேசிக் கொண்டிருந்தான். அவன் நடிக்கவில்லை என்று அர்ஜுனன் எண்ணினான். அவன் அன்னையர் முன் இயல்பாகவே மழலை மாறாத மைந்தனாக ஆகிவிடுகிறான் போலும். உடலில் மொழியில் விழியில் எல்லாம் அங்கிருந்தது ஒரு குழந்தை. நான் உன் ஓவியமொன்றைக் கொண்டு வரச் சொல்லியிருக்க வேண்டும். எந்த அன்னையும் எங்கும் இளமைந்தனாக இருந்தாய் என்றாள் சூதப்பெண் ஒருத்தி என்ற குந்தி அவன் தலையை மேலும் வருடி, இப்போது இளைஞனாக ஆகிவிட்டாய், என்றாள். அத்தையும் மைந்தர்களும் கொள்ளும் உறவைப் பற்றி அறிந்திருக்கிறேன். மைந்தர்கள் எனக்கும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் இளமையில் நான் அவர்களின் பாதுகாப்பைப் பற்றியும் எதிர்காலம் பற்றியும் தீராத பதற்றத்தில் இருந்தேன். அவர்களின் குழந்தைப் பருவத்தை நான் கொண்டாடவே இல்லை. நீ என் கையில் இருந்திருந்தால் அனைத்தையும் அறிந்திருப்பேன். ஏன் இப்போது அறியலாமே, என்றான் கிருஷ்ணன்.
கன்னத்தை அவள் கால்களில் தேய்த்துக் கொண்டே, குந்தி, சி, எருமைக்கன்று மாதிரி இருக்கிறாய் என்று அவன் தலையில் அடித்தாள். உன்னை எப்படித்தான் பெண்கள் விரும்புகிறார்களோ என்றாள். ஏன் நீங்கள் கூடத்தான் இப்போது விரும்புகிறீர்கள் என்றான் கிருஷ்ணன். ஆம் என்றபின் அவள் சிரித்து, மைந்தர்கள் வளராமலிருப்பதைத்தான் அன்னையர் விரும்புகிறார்கள். நீ வளரவே போவதில்லை என்று படுகிறது என்றாள். பீமன் அர்ஜுனனை கண்களால் அழைத்தபின் வெளியே சென்றான். அர்ஜுனனும் செல்வதைக் கண்ட பின்னர் தருமன் வெளியே வந்தான். கதவை மெல்ல மூடிவிட்டு அவர்கள் இடைநாழியில் சென்றனர். மகாபாரத அரசியல் பின்னணி வாசிப்புக்காக தேவவதி குந்தி மழைப்பாடல் 37. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.